நடிகர் விஜய் அவர்கள் அனைவரையும் சென்னைக்கு வரவழைத்து பார்ப்பது என்று அது குறித்து நான் மேற்கொண்டு கருத்து சொல்ல விரும்புகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சீண்டுவது பாஜகவின் முதன்மை திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது. எல்லா கட்சிகளோடும் ஓரணியில் அதிமுகவும் திரள வேண்டும், இணைய வேண்டும். பீகாரிலே நடந்ததை போல் வாக்கு திருட்டு என்ற மக்கள் விரோத நடவடிக்கை இங்கே அரங்கேறிவிடக் கூடாது. அதை எப்படியாவது நாம் தடுத்தாக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். வாக்கு திருட்டு குறித்து இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணியில் இருக்காங்க. பீகாரில் நடந்ததை பற்றி அவர் கருத்து சொல்லவில்லை என்றாலும் தமிழ்நாட்டில் அது நடக்கக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு எல்லா கட்சிகளோடும் ஓரணியில் அதிமுகவும் திரள வேண்டும், இணைய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நீங்க மாமல்லபுரத்தில் நினைக்கிறீங்க, அவங்களுடைய இடத்துக்கு போகாம அவங்க வரத்துக்கு அது அவருடைய கட்சியை சார்ந்த தொண்டர்கள், குடும்பத்தினர் கருத்து சொல்ல வேண்டிய ஒன்று. அதிலே நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. பாதிக்கப்பட்டவர்களை அவர் இடங்களில் சென்று சந்தித்து ஆறுதல் சொல்வது என்பதுதான் இவ்வளவு காலம் நாம் கண்ட காட்சிகள். அரசியல் தலைவர்கள் அதைத்தான் பின்பற்றி வந்திருக்கிறார்கள். நடிகர் விஜய் அவர்கள் அனைவரையும் சென்னைக்கு வரவழைத்து பார்ப்பது என்பது ஒரு புதிய அணுகுமுறையாக இருக்கிறது. அது குறித்து நான் மேற்கொண்டு கருத்து சொல்ல விரும்பவில்லை. அவர் ரொம்ப பிராக்டிக்கலா திங்க் பண்ணக்கூடியவர். நடைமுறை சாத்திய கூறுகளை எல்லாம் ஆய்வு செய்துதான் அவர் சொல்லியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். திமுக தலைமையிலான கூட்டணி மட்டும்தான் இப்போது கூட்டணி என்கிற வடிவத்தோடு இருக்கிறது. மற்றபடி எதிர்க்கட்சிகள் அனைத்தும் சிதறி கிடக்கின்றன என்பதுதான் உண்மை. அந்த உண்மையை கருத்திலே கொண்டு அவர் கருத்து சொல்லியிருக்கிறார். மருத்துவர் ஐயா தலைமையிலான பாமக பிஜேபி கூட்டணிக்கு வந்தா அதுக்கான வாய்ப்பு உண்டா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சீண்டுவது பாஜகவின் முதன்மை திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது. அவர் இப்போது புதிதாக தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார். ஆகவே அவருடைய பங்குக்கு அவர் ஏதேனும் கருத்தை சொல்ல வேண்டும் என்கிற நிலையில் சொல்லியிருப்பார். மற்றபடி அதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை.